வணக்கம் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதான் நினச்சிருப்பீங்க, இவங்க எதுக்கு வீடியோ வந்து க்ரியேட் பண்ணுறான், எதுக்கு வீடியோவை போடுறான், எதுக்கு சேனலை திறந்தான், சேனலை திறந்து எதுக்கு வந்து வீடியோவே போடாமல் இருக்கான். வெறும் எவ்வளோ அப்படி தான் நானே மறந்துட்டேன் இப்போ எத்தனை வீடியோ போட்டிருக்கேன்னு. சரி, இன்றைக்குள்ளே நான் கண்டென்ட்டை பற்றி பட்டுன்னு போயிடுறேன். இப்போ என்னோடய கண்டென்ட் என்னென்னா, புடா எடுக்கிறது, V4 எடுக்கிறது. இந்த கண்டென்ட்டோட மெயின் கோரே என்னென்னா, ஒரு பிளேயர்ஸும் எப்படி வந்து அவங்க வந்து கஷ்டப்பட்டு ஒரு V4 எடுக்கிறாங்கன்னு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த வீடியோவில் வந்து V4 எடுக்க மாட்டேன். அது ஏன் வந்து இந்த வீடியோ கடைசியில் உங்களுக்கு தெரியும். அதாவது பிளாஸ்ஃபுட்டில் இந்த மாதிரி டாக்ஸிக் பிளேயர்ஸ் இருக்கிறனால தான் எவனாலும் V4 எடுக்க முடியல. சரி, ஒரு விஷயத்த நான் கேட்குறேன். ஒருத்தன் V4 எடுக்கிறான், அவன் வந்து பவுண்டி தரான், ஃப்ரூட்டு தரான். ஆனால் கடைசியாக வந்து அவனை V4 ஜெயிக்க விடாமல் அவனை வந்து அங்கேயே சாவடித்து அவன் மனநிலை எப்படி இருக்கும் உண்மையாக சொல்கிறான். அவன் மனநிலை உண்மையாக இது நான் நிறைய தடவை பட்டிருக்கேன். நான் டோ கொடுத்து என்னோடய டோவை இழந்துட்டேன், என்னோடய ரம்பிள் இழந்திருக்கேன், என்னோடய ஏகப்பட்ட ஃப்ரூட்டு நான் இழந்துட்டேன். அதனால் அந்த V4 எடுக்கிறது மட்டும் நான் ஒன்று சொல்கிற கேட்டுக்கோங்க. எவனையும் நம்பாதீங்க. நீங்கள் நம்புங்க, நான் வேணாம் சொல்ல. அதாவது எப்படின்னா, உங்களுக்கு வந்து அவன் வந்து அதாவது எப்படி சொல்ல எனக்கு தெரில. எனக்கு V4 வந்து இப்போ எவனையும் நம்புறதா நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன். அந்த V4 எடுக்கிறது மட்டும் எவனையும் நம்பாதீங்க. நம்பாதீங்க. இந்த வீடியோ வந்து ஒருத்தர் எப்படி V4 கஷ்டப்பட்டு எடுக்கிறான்னு. நான் சம் யூடியூபர்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து இன்னும் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறனால அவங்க பட்டுன்னு வந்து V4 எடுத்துடுறான். ஆனால் இந்த மாதிரி ஒரு பிளேயர், அதாவது நார்மல் பிளேயர்ஸ் ஒன்றுமே இல்லாமல் கஷ்டப்பட்டு மெரிச்சன்ட் பண்ணி சில விஷயத்தை அவன் எடுக்கும் போது, அப்போ அந்த மாதிரி பிளேயருக்கு வந்து நீங்கள் வந்து V4 எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு அதை வந்து வாயால் சொல்ல முடியாது. அது ரொம்ப கஷ்டம். நான் அந்த வீடியோவில் வந்து ஏகப்பட்டு கட்டுறேன். அந்த வீடியோவே நான் 1 hour கிட்ட ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். புடா ஃப்ரூட் கிடைக்கவே உண்மையாக நான் செம்ம கஷ்டப்பட்டேன். ஏன்னா அந்த மெயின் கோரி என்னென்னா, என்னோடய புடா ஃப்ரூட்டை எடுத்துகிட்டு நான் வந்து நேராக V4 பண்ணுறது நான். இப்போ என்னடா அது என்ன இப்போ ஒரு பிரச்சனைனா, இந்த புடா எடுக்கவே ஏகப்பட்ட பிரச்சனை. புடாவே தரமாட்டேங்கிறானுங்க. இப்போ தான் பிரச்சனை. இப்போ இந்த வீடியோ கட் ஆக போகுது, அதனால் என்னை எப்போதைக்கு மன்னிச்சிடுங்க. வாவ் கைஸ், இப்போ வந்து நான் எதுவுமே கட்டல. நான் அப்படியே வந்து ரேஸ் ரீரோல் பண்ண போயிட்டேன். இப்போ எனக்கு எந்த ரேஸ் கிடச்சி, என்னடா ரேஸ் இடி எனக்கு ஷார்க்கு இல்லைனா ரேபிட்டு என்னிடத்துல ஒரு ரேஸ் இப்போ எனக்கு கிடைக்கணும். இதுவே எனக்கு ஏகப்பட்ட ஃப்ராக்மெண்ட் போகுது. என்னடா ஹியூமன் எதுக்குடா தெரியுங்க? ஏன்டா எனக்குமே இதில் ஏன் இந்த பிளாஸ் ஃப்ரூட் கேரக்டர் வந்து ஏன் ஐயோ ஏன் இப்படி பண்ணுறானுங்க? ஒரு ரோலில் அவனுக்கு பிடிச்சதை எடுத்து தந்தானே, இல்லைன்னா எப்படியாவது வச்சுருக்கணும். அவனுக்கு பிடிச்ச ரேஸ் அவனே செலக்ட் பண்ணி அது 3000 கொடுக்குற மாதிரி. நான் ஷாக்கு V4 எடுத்துட்டேன். இப்போ என்னென்னா புடா எடுக்கிறது தான் வீடியோ. இப்போ நான் அதிலே பாதி கட் பண்ணிட்டேன். இப்போ வீடியோவே கட் பண்ணிட்டேன். இவன் யாரா இவன் கேனுக்கு இருக்கேன். நான் சண்டைலாம் போடலடா. என்னை விட்றா. என்னடா பிரச்சனை உனக்கு? நானா இப்போ 8 ஃப்ரூட் வச்சு ஒன்று உண்மையாக நான் லெவல் அடிச்சேன், எனக்கு கண்டிப்பாக செத்துருவேன். ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இருக்கலே எரிச்சலான விஷயத்த நான் வந்து கடைசியாக ஒரு விஷயத்த சொல்கிறேன். அதாவது வந்து முதல்ல வந்து இந்த புடா எடுக்க வந்து இப்போ இந்த வீடியோ கட் ஆக போகுது. ஏன்னா நான் புடா எடுக்க சில பேர் இருக்கானுங்க. நான் டோ தந்தேன், டோக்கு ஒரு புடா மட்டும் தரானுங்க. என்னோட ட்ரேடு டோ வந்து 30M தெரியுமா? ஆனால் இவனுக்கு தர ஆஃபர் இருக்குது. ஒன்று நீ புடா டிடிஎஸ் தந்தாலும் பிரச்சனை இல்லை நீ புடா மேமத் தந்தா, அது எனக்கு மட்டும்தான். புடா மேமத்துலாம் உண்மையாக வரவே வராது. நீ ஒன்று டிடிஎஸ் புடா தந்தால் ஏற்றுக்கலாம், டிடிஎஸ் புடா மேமத் தந்தால் ஏற்றுக்கலாம். இதுதான் உண்மையாக மெயின். நான் வந்து இந்த வீடியோக்காக என்னோடய வந்து ஒரு டோ ஃப்ரூட்டை வந்து புடாக்காக தான் நான் வந்து என் டோ ஃப்ரூட் தந்தேன். இருங்க, நான் ஒன்றும் டோ ஃப்ரூட் தராமல் இருக்க பாருங்கள். அந்தங்க பாருங்கள், இப்போ தான் அந்த இதே வந்திருக்கா. நான் வந்து வீடியோ கட் பண்ணுறது வந்து வருது, நான் பேசுகிறது ஒன்று தனியாக இருக்குது. அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம் தோடா. ஆனால் வெறும் மேமத்து ஏன்னா நீ இப்போ உண்மையாக நான் சொல்கிறேன். நான் இப்போ சொன்ன பாருங்கள், அதே மாதிரி தானே வருது. கிறுக்கணுங்க உண்மையாக. இவனுங்களாம் வந்து எதில் அடிக்கிறதே தெரில. அவன் மண்டை ஓடிடுச்சு உண்மையாக த்ரேட் பண்ணுறவனுக்கு. இது அவ்வளோ நாள் நான் த்ரேட் பண்ணேன். என்னடா ஃபோன்ஸ்லாம் தரான் நீ? அவன் கேட்குற எப்படி தரமா இருக்கு நான் வாயிலுக்கு வந்து நல்ல நல்ல வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தையாக வருது. நான் வந்து சொல்ல விரும்பலை. அப்பாடா, ஒரு வழியாக இப்போ தான் வந்து இதுக்கே வந்திருக்கான். சரி, இப்போ நான் த்ரேடிங் முடிச்சுட்டு நேராக நான் இதுக்கு தான் போக போகிறேன். ஷாக் V4 எடுக்க.
இப்போ நம்ம வந்து அதுக்கு தான் நேராகவே போகிறோம். இப்போ ஷாக் V4 எடுக்க போகிறோம். நான் ஷாக் V4 எடுத்தேனா இல்லையா, நீங்கள் கடைசி கட்டத்தில் பாருங்கள் நான் எடுத்தேனா இல்லையான்னு. இப்போ சில நண்பர்கள் வந்து என் கூட வருவாங்க. அது வந்து இப்போ நான் அந்த வீடியோ கட் பண்ணிட்டு அவங்கள காமிக்கிறேன். இப்போ நான் சொன்ன சில நண்பர்கள் வந்துட்டாங்க. இதோ இவனுங்க தான். சரி, அதில் ஒருத்தன் என்கிட்ட சொன்னான், அதாவது வந்து நீ எனக்கு பவுண்டி தா, நான் உனக்கு தேய்ச்சி தரேன்னு. அவர் தான் கடைசியில் எனக்கு ஊற்றி விட்டே போனவர். இதோ இங்கே கொஞ்ச நாள் நீங்கள் பாருங்கள், அவருக்கு நான் ஃபுல்லாக பவுண்டி தந்தேன். பட் அந்த பவுண்டி தரதே வந்து நான் ஃபுல்லாக அவரை காமிக்கணும். எனக்குமே இதுலேயே வந்து மண்டை கடுப்பாகுது. நான் ஃபோனை தூக்கி உடைக்கலாமா இருக்கேன். அதுவும் இந்த மாதிரி ஃபோன் யூஸருக்கு வந்து நீ V4 பண்ணுறப்ப அடிக்கிற லேக் இருக்குது. அங்கே இருக்குது ஃபோனு. ஐயோ, அங்கே அந்த PvP மேட்ச் நடக்கும். ஐயோ, என்னோடய ஐபேட்டில் நான் ஜோக்காக இருக்கும். ஐபேட் சார்ஜர் இல்லை, சார்ஜர் உடஞ்சிருச்சு. இன்றைக்கி தான் போய் வாங்கணும். இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் ஒரு பாஸ்வேர்ட் பிளேயராக இது தான் வந்து அதாவது வந்து ஐபேட் சார்ஜர் உடஞ்சிடான்ல ஏகப்பட்ட பேர் இது தான் பாரு. நாய் அடிச்சுட்டு இருங்க நான் வந்து இப்போ இதை சொல்ல விரும்பலை. அவன் அவனுக்கு பவுண்டி தன்ட்டு ஒன்று பண்ணுவான் பாருங்க, அங்கே இருக்கார் இவர். இருங்க, இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் கட் பண்ணிடுறேன். ஏன்னா நான் வந்து இதே அந்த இதாக சொல்கிறேன்னா இப்போ எனக்கு எவ்வளோ கடுப்பு இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அவருக்கு எல்லா பவுண்டிலாம் நான் தந்துட்டேன். 3 தடவை நான் சாவடிச்சிட்டான். இப்போ என்னென்னா வந்து ஃபுல் மூன் டைமாக நாங்கள் எல்லா ரேஸ் வந்து ஆன் பண்ணிட்டு இப்போ கவுண்டிங்கா இதையும் கட் பண்ண மறந்துட்டேன். எனக்கு இப்போ தான் புரியுது ஏன் சில பேர் வீடியோ பார்க்க மாட்டேங்க. வீடியோ ரொம்ப லாங்கு, சில விஷயத்த கட் பண்ணாமல் விடுறது தான். நான் இதே கட் பண்ணியிருக்கோன்னா வீடியோ கொஞ்சம் லாங்காக இருக்கிறதுக்காக தான். வீடியோ வந்து 1 hour லாங்கு. வீடியோ பார்த்தீங்கன்னா சத்தியமாக தூக்கப்பட்டு தொங்கிடுவீங்க. அதனால் வந்து நீங்களே வீடியோ வந்து அடைச்சிட்டு போயிடுவீங்க. இப்போ நான் வந்து இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ வந்து நான் இதெல்லாம் பண்ணுவேன். இந்த சிபி ஸ்டண்ட் இருங்க. இப்போ இந்த இதை கொஞ்சம் கட் பண்ணிட்டு நான் நேராக வந்து PvP இதுக்கு போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. அங்கே பாருங்கள், ஒருத்தர் 8 யூஸர் பண்ணுற பாரு, அவர் தான் என்னை வந்து கடைசியில் ஒன்று பண்ணார் பாருங்க. அவர் மாதிரி யாராலுமே பண்ண முடியாது. இப்போ நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் அவர் பண்ண வேலை என்னன்னு. இதோ இங்கே பாருங்களேன், அவர் ஓ மை காட். நாங்கள் வந்து பேசிக்கிட்டோம், அதாவது வந்து நான் தான் எண்டாவது வந்து வேற ஆள் வின்னர்னு. ஆனால் அவன் பண்ண சேட்டை என்னன்னா, எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நாங்கள் முதலே சொல்லிட்டோம் சேட்டில், நீ வந்து செகண்டாவா, நான் தான் ஃபர்ஸ்ட்டு வின்னர்னு. சரி நான் புடா இதுக்கு வந்து இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்களே பாருங்கள் அந்த கன்றாவியான காட்சி. உண்மையத்தம்மா நான் கேம் சவுண்டோட நான் வந்து கேம் விளாண்டுட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது கேம் விளாண்டுக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணல, ஏன்னா கேம் விளாண்டுக்கிட்டே ரெக்கார்ட் பண்ணி ஒரு hour. அதனால தான் அந்த வீடியோ ஃபுல்லாக நான் கட் பண்ணிட்டேன். உண்மையாக 1 hour தான் நான் வீடியோவே கட் பண்ணிட்டேன். புடா கிடைக்கவே அவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு. இப்போ இது V4 டே நீ இப்போ நாங்கள் அவன் கதையை உண்மையாக முடிச்சிட்டோம். அவன் எனக்கு பாதி உயிரை உடச்சிட்டான். இதோ அது 8 யூஸர் தான் கொஞ்சம் உதவி பண்ணான் புடாவை அடிக்க. சரி நீ புடாவை அடிச்சிட்ட, ஆனால் அதுக்கப்புறம் ஒரு வேலை பண்ண பாரு, அங்கே இருக்கடா அவர் பாரு. அந்த புடாவை அடிச்சுட்டு எனக்கு என்ன சொல்லன்னு தெரில. எங்கடா சோல்கி தர வைக்கிற பாருங்க எப்படி லேக் அடிக்குதுன்னு. இந்த மாதிரி லேக் அடித்தா ஏமா V4 செய்வான் நீங்களே சொல்லுங்கள். அவன் கதை முடிஞ்சிச்சு, இப்போ கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும் அவன் கதை. என்கிட்ட வந்து சாவான்னு நினைக்கிறேன். இல்லை வேறு 8 யூஸரே போட்டுருவான். ஓகே அவன் போட்டுருவான். அவன் போட்டானா இப்போ இவர் பண்ணுற வேலையை பாருங்கள். நானும் ரீசெட் சொல்கிறேன். சரி அதுக்கப்புறம் நான் இவனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். இவன் பார்த்தா என்ன அடிக்கிறான். நான் நினச்சேன் உண்மையாக அவன் கதையை முடித்தான். ஆனால் உண்மையாக அடித்த லேக் அப்படி நான் ஒன்றும் பண்ண முடியல. நான் அவன் கதையை முடிச்சிருப்பேன். மேலாம் பறக்க விட்டு அடிக்கிறான். வாழ்க்கையை உண்மையாக நான் வெறுத்துட்டேன். இந்த மாதிரி ப்ளஸ் ஃபிட்டு நான் வந்து சொன்னதே திருப்பி சொல்கிறத நீங்கள் நினைக்கிறீங்க. எனக்கு
மைண்ட் வாய்ஸ் கேட்குது. என் வாயை பொளருது. ஏன்னா நான் உண்மையாக அவ்வளோ கடுப்பு. என்ன மூக்கில் உண்மையாக சளி வேறு. அதெல்லாம் உண்மையாக சரியாக பேச முடியல. நான் இந்த வீடியோவே விவாதம் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாருங்கள். நான் ஐயோ என்னடா இது. திரும்ப அந்த இடத்துல மாட்டிக்கிட்டான். நான் அவனை அங்கேயே வச்சு அடிச்சிருக்கணும். இதை முடிச்சிட்டான். அவ்வளோதான். இந்த வீடியோவை நான் அதோடய நம்ம செம்ம கடுப்பு எனக்கு. அதோட நான் நான் திருப்பி ட்ராயல் பண்ண இருந்தேன். ஆனால் ஆள் உண்மையாக பத்தலை. அதனால் நான் வீடியோவே சாத்திட்டேன். பாய் கேஸ். ஏன்னா இப்போ நம்ம வீடியோவுக்கு இன்ட்ரோ போட்டிருக்கணும். நான் இன்ட்ரோவே கடைசியில் தான் போட்டேன். அதனால் ஒன்றும் பண்ணுறதா இல்லை. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ளஸ் ரிப்ளை இந்த மாதிரி அது அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இது உண்மையாக செம்ம கஷ்டம். நான் இதில் வாழ்க்கையை வருத்துறேன். Reaching for the sky, lost in this sensation, caught in this creation.